Hello all, welcome to Way to Labasna யூடியூப் சேனல். இன்றைக்கி டே 4 ஆஃப் 240 டேஸ் சேலஞ்சில் இருக்கும். இன்றைக்கி என்னன்னா நம்ம யூடியூப் சேனலில் என்ன பண்ணுறோன்னா டெய்லி ஒரு 15 சிசாட் கொஷின்ஸை சால்வ் பண்ணுவோம். அதில் ஏன்னா ஒரு கொஷின் 2 கொஷின் தெரியாமல் போயிடும். அதை அப்படியே அடுத்த நாளைக்கு தள்ளி வச்சுருவோம். வழக்கமாக தொடர்ந்து ஒரு 2 நாளாக நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை நம்ம சேனலில் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணுறோம். அதுக்கோசரம் ஒரு தனி நாளை அலாக்கேட் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னென்னா சண்டே, ஃபண்டே ஆன சண்டேயில் நாம் அந்த மிச்சம் வச்ச மீதி கொஷின்ஸை அன்றைக்கி போடலான்ற ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு கொஷினை மிச்சம் வைக்க வேண்டியதாக வந்துடுது. அப்படியே கொஷின் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒரு நாள் வச்சுருவேன். அது அடுத்த நாள் நான் அப்படியே எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். அன்றைக்கி நான் எடுத்து பேஸ்ட் பண்ண மாட்டேன். ஒர்க் அவுட் பண்ண பேஸ்ட் பண்ணுறதில்ல. முன்னாடியே பேஸ்ட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருது தான். அதனால தான் இந்த ப்ராப்ளம் நடக்குது. அது ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளே நான் முடிக்கணும்னு பார்ப்பேன். ஏன்னா ஒரு சம்மும் அப்போ தான் எனக்கு டவுட் வரும். உடனே நான் செக் பண்ணி போட்டு ஆன்சரை மறுபடியும் எனக்கு புரிஞ்சால் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதனால் அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஒரு கொஷின் மட்டும் கடைசி நேரத்தில் மிச்சம் வந்துடுது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு கொஷின் மாட்டியிருக்கு. நாளைக்கு சண்டேன்றதுனால இது வரைக்கும் ஒரு 4 கொஷின் நமக்கு அந்த மாதிரி இருக்குது. அந்த 4 கொஷினை சண்டே ஃபஸ்ட்டு இந்த 4 கொஷின் போட்டுட்டு தான் அதுக்கடுத்தது மீதி கொஷின்ஸ் எல்லாம் போட்டு முடிக்கிற மாதிரி. 6 நாளில் இருக்கிற மிச்சம் இருக்கிற கொஷினை சண்டேயில் அதை எடுத்து வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி போடுற மாதிரி தான். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், கொஷின்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என் நம்பர் இஸ் ஃபஸ்ட்டு கொஷின், என் நம்பர் இஸ் மிஸ்டேக்கன்லி டிவைடட் பை 4 இன்ஸ்டெட் ஆஃப் மல்டிப்ளை by 4. The percentage change in the result due to this mistake. அதாவது நம்பரை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக டிவைட் பண்ணிட்டாங்களாம். அதனால் பர்சன்டேஜ் சேஞ்ச் நடந்திருக்கான். அது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. நம்ம 100 அந்த நம்பரை அசியூம் பண்ணிக்கலாம். 100 அதை வச்சு டிவைட் பண்ணி ஒரு ஆன்சர் வரும், மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் வரும். அதாவது டிவைட் பண்ண மிஸ்டேக்கனையும் மல்டிப்ளை பண்ண கரெக்ட் வேல்யூ வச்சும் ஒரு ஆன்சர் வரும். அதுக்கு ஃபார்முலா என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த மிஸ்டேக்கனான வேல்யூ மைனஸ் கரெக்ட் டிவைடட் பை கரெக்ட் இன்ட்டு 100. காமனாக உங்களுக்கு தெரிஞ்சேன். ஃபஸ்ட்டு சம் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். இதை நான் மற்ற கேல்குலேஷன் ப்ராசஸ் மூலமாக எல்லாத்தையும் அடிக்கிறது எல்லாம் முடித்த உடனே பார்த்தீங்கன்னா -93.75. அதாவது பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதை தான் அங்கே நெகட்டிவ் சைனில் இண்டிகேட் பண்ணுறோம். பட் இங்கே அப்சல்யூட் வேல்யூ மட்டும் கேட்டதுனால, இங்கே பர்சன்டேஜ் சேஞ்ச் மட்டும் கேட்டதுனால 93.75 அதுதான் ஆன்சர். ஃபஸ்ட் கொஷின் முடிஞ்சிச்சு. பிரியங்கா கோஸ் டு ஆஃபீஸ் 20 km/h and reach the office 3 minutes late. 3 minutes லேட்டாக போகிறாங்க. 20 km/h ஸ்பீடில் போனது. இஃப் ஷீ கோஸ் 25 km/h she reaches the office 3 minutes earlier. முன்னாடி ரீச் பண்ணிடுறாங்களாம். 5 நிமிஷம் 5 km/h இன்க்ரீஸ் பண்ணதில். அப்போ அவங்க ஆஃபீஸோட டிஸ்டன்ஸ் என்ன கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் உங்களுக்கே தெரியும். இங்கே என்னன்னா ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டைம் டிஃப்ரென்ஸ் ஒன்று லேட்டர் அண்டு இயர்லியராக இருக்கும் போது நம்ம டைம் டிஃப்ரென்ஸை ஆட் பண்ணணும். இப்போ லேட்டர்னால் டைம் டிஃப்ரென்ஸை மைனஸ் பண்ணணும். இங்கே லேட்டர் அந்த டைம் டிஃப்ரென்ஸ் லேட்டரும் ஏர்லியரும் இருக்கிறதுனால டைம் டிஃப்ரென்ஸை ஆட் பண்ணணும். இதுதாங்க இதோட ஃபார்முலா S1 × S2 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் S1 - S2. S மீன்ஸ் ஸ்பீடு தான். ஸ்பீடு 1 and 2 மல்டிப்ளை பண்ணி கீழே சப்ராக்ட் பண்ணோன்னா ஒரு ஆன்சர் இன்ட்டு டைம் டிஃப்ரென்ஸ். அந்த 2 டைம் டிஃப்ரென்ஸும் ஆட் பண்ணணும் இந்த இடத்துல. டிவைடட் பை இங்கே km/hன்றதுனால அந்த மினிட்ஸை ஹவருக்கு பண்ணுறதுக்கு by 60 போட்டுடணும். 60 போட்டுட்டு ஃபர்தர் கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 10 km வரும். 10 km தான் அவங்களோட டிஸ்டன்ஸ் ஆஃபீஸ் அப்படின்றது தான் ஆன்சர். இப்போது இந்த கொஷின் டைரக்ஷன் கொஷின், இந்த கொஷினுங்க அப்பா கொஞ்சம் தலை சுற்றிடுச்சுங்க இந்த கொஷினு. நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். எந்த மாதிரினா இந்த மாதிரி இப்படி போட்டு பண்ணிகிட்டு இருந்தேன்னா நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு அப்படி பண்ணியிருந்தேன். பட் ஆனால் இந்த மெத்தடே இல்லை இந்த கொஷினு. அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா, வாங்க சம்முக்குள்ளே போகலாம். 7 சிட்டிஸ் இருக்குது. அது ஒரு பர்டிகுலர் ஏரியாஸில் சுச்சுவேட் ஆகிருக்கு. இப்போது இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் படிச்சுக்கோங்க. T is 4 km to the west of Q.
U is 4 kilometer to the north of P. Okay. S is 4 kilometer to the south of V. R is 2 kilometer to the west of P. And V is 4 kilometer to the east of R. Rக்கு 4 kilometer ஈஸ்ட்டில் V இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு S is exactly in the middle of the Q and T. இப்போது நான் கொஷின் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, இந்த லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா லாஸ்ட்டும் ஃபஸ்ட்டும் வந்து TQன்னு இருக்குது, அதுக்கு நடுவில் S இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அழகாக மேட்ச் பண்ணிடலான்ட்டு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். Qக்கும் Sக்கும் 4 கிலோமீட்டர், Qக்கும் Tக்கும் 4 கிலோமீட்டர் இந்த நடுவில் வந்து S இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து S இருக்கிற இடத்துலேருந்தே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு S இஸ் 4 கிலோமீட்டர் டு த சவுத் ஆஃப் V. வியோட சவுத்தில் வந்து 4 கிலோமீட்டர் தள்ளி வந்து S இருக்குது. அப்போது எஸ்ஸோட நார்த்தில் வந்து V இருக்குது. வியிலேருந்து சவுத்து பார்த்தா S இருக்குது. ஓகேவா? இந்த 4 கிலோமீட்டர்ஸ் போட்டுட்டோமா? அதுக்கடுத்தது நம்ம வியிலேருந்து போகலாம். இந்த வியோட 4 கிலோமீட்டர் டு த ஈஸ்ட் ஆஃப் ஆர். ஆர் வந்து ஆரோட ஈஸ்ட்டில் V இருக்கான். அப்போ வியோட வெஸ்ட்டில் வந்து ஆர் இருக்கான்னு அர்த்தம். அப்போது இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். 4 கிலோமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் இப்போ ஆறு கிட்ட வாங்க. ஆர் இஸ் 2 கிலோமீட்டர் டு த வெஸ்ட் ஆஃப் P. அப்போ வந்து P வந்து நடுவில் இருக்கான்னு அர்த்தம். நடுவில் புள்ளி வச்சு போட்டாச்சு. இப்போ Pலேருந்து போகலாம். Pலேருந்து போகும்போது இப்போ கிடச்சிட்டானா இங்கே P. U இஸ் 4 கிலோமீட்டர் டு த நார்த் ஆஃப் P. Pலேருந்து பார்த்தா நார்த்தில் வந்து U இருக்கான். ஓகே, அது 4 கிலோமீட்டர் எழுதிட்டோம். இப்போ கொஷினுக்கு வாங்க. விச் 2 cities ஆர் farthest, அதான் தூரமாக இருக்கிற சிட்டி, ஒன் ஃப்ரம் another, U அண்ட் Q. அதுதான் ரொம்ப தூரம் இருக்குது. யூவும் Qவும் தான். அதுதாங்க ஆன்சர், வேறு எதுவும் இல்லைங்க. நெக்ஸ்ட் கொஷின். இது பேசிக் அந்த வென் டயக்ராம் கொஷின் தான், எல்லாருக்கும் தெரியும். இன் எக்ஸாம் 80 ஸ்டூடெண்ட் வந்து பாஸ்ட் இன் இங்கிலீஷ், 70 ஸ்டூடெண்ட் பாஸ்ட் இன் ஹிந்தி, 15 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு இன் போத் த சப்ஜெக்ட்ஸ். ரெண்டு சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆயிருக்காங்க 15%. இதில் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஃபெயில்டு இன் ஒன்லி ஒன் சப்ஜெக்ட், ஒரே ஒரு சப்ஜெக்ட்டில் மட்டும் ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்டை மட்டும் கேட்குறாங்க. அப்படின்னும் போது பாஸ் பண்ண வென் டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு இன்டர்செக்ட் பண்ணுற இடத்துல 15% ஃபெயில் ஆனவங்கன்னு போடும்போது உள்ளே இப்போ என்ட்ரு பண்ணுறது வந்து ஃபெயில் ஆனவங்க என்ட்ரு பண்ணோன்னா நம்மளுக்கு மற்ற ஸ்டெப் போடும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ 80% பாஸ்னால் 20% ஃபெயில் ஆகிருப்பாங்க. 15% அது கூட ரெண்டுத்தில் ஃபெயில் ஆகிருக்காங்களா, அதை எடுத்து மைனஸ் பண்ணோன்னா 5%. இதில் வந்து 70% பாஸ் ஆகிருக்காங்க. 30% மைனஸ் 15 போட்டால் 15%. இப்போ ஒன்லி ஒன் சப்ஜெக்ட்டில் ஃபெயில் ஆனவங்க தானே கேட்குறாங்க. இதில் 5%, இதில் வந்து 15%, அதை எடுத்து ஆட் பண்ணால் 20% தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் வாங்க பார்க்கலாம். சோல்ஜர்ஸ் ஃபாதர். இந்த சம் வந்து கொஞ்சம் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆச்சு. பட் ஆனால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. டக்குன்னு ஃபர்தர் ஸ்டெப்பு நான் போட்டேன். கொஷின் முதல்ல படிச்சுட்டு உங்களுக்கு ஆன்சர் பற்றி சொல்கிறேன். ஃபாதர் செட் டு ஹிஸ் சன், N years back I was as old as you are now. இப்போ வந்து N years பேக் வந்து நீ இப்போ இருக்கிற வயசில் வந்து நான் இருந்தேன் அப்படின்றாரு. மை ப்ரெசன்ட் ஏஜ் இஸ் 4 times your age 4 times your age N years back. N years back 4 times அப்படின்ற ப்ரெசன்ட் அவரோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து N years பேக் வந்து 4 times வந்து மல்டிப்ளை பண்ணால் இந்த வயசு வரும், அந்த மாதிரி சொல்கிறாரு. If the sum of the present age of the father and son வந்து 130 years, the difference of the age வந்து கேட்குறாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன்னா, சும்மா ஒரு குத்து மதிப்பாக போட்டேன். சப்போஸ் 80 மைனஸ் 50 ரெண்டும் ஆட் பண்ணால் 130 வருது, மைனஸ் பண்ணால் 30 years வருது. 30 years தான் இருக்கும் அப்படி நான் கெஸ் வச்சா, குட்டாம்போக்கில் அப்படி போட்டால் 30 years தாங்க ஆன்சரு. ஒரே பண்ணால் போச்சு. பட் ஆனால் நம்மளுக்கு ப்ரொசீஜர் படி போட்டால் தானே ஆன்சர் வந்து எக்ஸாமில் சப்போஸ் கொஞ்சம் டஃப்பாக கொடுத்தாலும் போட முடியும். வாங்க அது பார்க்கலாம். அதாவது ஃபாதரோட ஏஜும் மைனஸ் அந்த N years பேக் அந்த ஏஜும் வந்து மைனஸ் பண்ணால் சன்னோட ஏஜ் கிடைக்கும். அது எப்படின்னா, N years பேக் ஐ வாஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் யூ ஆர் நவ் அப்படின்னும் போது ஃபாதரோட ஏஜும் அந்த
பர்டிகுலர் ஏஜும் என் இயர்ஸ் பேக் அந்த இது போடும்போது சன்னோட ஏஜ் வந்து கிடைக்கிது அப்படின்றாங்க. இப்போ ஃபாதர் வந்து அதாவது என்னென்னா 4 times யுவர் ஏஜ் மை ப்ரெசன்ட் ஏஜ் வந்து ஃபாதர், அதாவது ஃபாதரோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 4 times யுவர் ஏஜ் என் இயர்ஸ் பேக்குன்னும் போது எஸ் மைனஸ் என் அந்த 4 into s minus n அந்த ஃபார்முலாவில் எடுத்து போடுறோம். இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம்ல, f plus s is equal to 130 அந்த ஸ்டெப்பு போட்டுக்கிறோம். இப்போ அந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, அது இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா s is equal to f minus n அது இதில் போட்டு ஃபர்தராக சிம்ப்ளிஃபை எல்லாம் பண்ணி வரும்போது f is equal to 8n/3ன்னு வருது. இப்போ இந்த f is equal to 8n/3 வந்து நம்ம அந்த எஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இப்போ எஸ்ஸுக்கு நாம் இங்கே தனியாக எழுதி வச்சுருப்போம்ல, அதையுமே தூக்கி இந்த இடத்துல போடணும். எப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க, இந்த இடத்துல நான் எப்படி அந்த எஸ்ஸுக்கு 8/8n போட்டேன்னு கொஞ்சம் ஞாபகம் வரல, ஒரு நிமிஷம் இருங்க. எஸ்ஸுக்கு வந்து s is equal to f minus n இருக்குதுல்ல, அப்போ எஃப்க்கு நம்ம 8nன்னு நான் ஒரு சொன்னல, அதனால் இந்த இடத்துல வந்திருக்கு. ஓகேவா, எழுதி வச்சுருக்கணும், குழம்பிடுச்சு எனக்கே, ஒரு செகண்டு. இப்போ வந்து இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபர்தராக அந்த சிம்ப்ளிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு n வந்து 30 years, n வந்து 30ன்னு வருதா. இப்போ வந்து அந்த n வந்து f is equal to அந்த n இருக்கிற இடத்துல இந்த 30 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபாதரோட ஏஜ் கிடச்சிச்சு. ஃபாதரோட ஏஜ் வந்து 80ன்னு கிடைக்கிது. அதுக்கப்புறம் 80 கிடைச்சோடனே அந்த இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சன்னோட ஏஜ் கிடச்சிடுது. ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 30 years. அவ்வளோதான் இந்த சம். கொஞ்சம் எனக்கே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் மறந்து போச்சு எப்படி சொல்ல வருதுன்ட்டு. பட் நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு புரியுதான்னு ஒரு டைம் செக் பண்ணுங்கள். அப்படி எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு டைம் வேணாலும் இந்த சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கொஷின் எல்லாருக்கும் ஞாபகம் இருந்திருக்கும், 2024 யூபிஎஸ்சியில் கேட்ட கொஷினு. நான் இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ போட்டு விட்டேன். எனக்கு 1 hectare வந்து எவ்வளோன்னு தெரியல, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்ட்டு நான் அதை விட்டுட்டேன். சரி, பட் ஆனால் 2 years பேக் இந்த 1 hectareனா என்னான்ட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன். சிவில் சர்வீஸ் படிக்கிறான், சிவில் இன்ஜினியரிங் படித்தவன். அவனுக்கே தெரில 1 hectareனா என்னான்ட்டு. என்ன ஒரே எதுக்குடா நீ சிவில் சர்வீஸ் படித்தேன், சிவில் இன்ஜினியரிங் படித்தேன்னு ஆயிடுச்சு அவன் கேட்கும்போது. சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு 1 hectareனா என்னன்னு தெரிலன்ட்டாங்க. அதுவும் நான் எப்போ கேட்டேன், 2 years முன்னாடி 2022 கேட்டேன். 2024 கொஷினாக வரும் நான் எனக்கு என்ன தெரியும். சரி வாங்க கொஷின்குள்ளே போகலாம். அதாவது மெயினாக மேலே இருக்கிற ரெண்டுத்துக்கும் எல்லாருக்கும் தெரியும், மூணாவதும் சில பேருக்கு தெரியும், பட் எனக்கு தெரியல. 1 hectareனா 2.47 acres. ஒரு ஏக்கர் வந்து 4046.86 ஸ்கொயர் மீட்டர். அப்போ வந்து அப்படியே ஃபர்தராக நான் ப்ராசஸ் பண்ணி இவ்வளோன்னு எடுத்துன்னு வந்தேன். அப்ராக்சிமேட்டாக அது ஆன்சர் வந்துடும் 10,000 மீட்டர் வந்து 1 hectareன்னு. ஆல் 3 ஆர் கரெக்ட். அது இந்த சம் தாங்க. வாங்க, இது இந்த சம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்மளோட சேனலை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு இந்த கொஷின் ரொம்பவே ஃபெமிலியராக இருக்கும். ஏன்னா 2 நாள் முன்னாடி இந்த கொஷினை நம்ம போட்டிருக்கோம், 9 to the power of 49ன்னு. ஞாபகம் இருக்கா ஆஸ்பிரன்ஸ்? அதே டைப் ஆஃப் கொஷின் தான் இங்கே கேட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹோப் கிடைக்கும். ஏன்னா நம்ம போட்ட சமம் அப்படியே ரிட்டனாக இப்போ வரும்போது நம்ம போட்டுட்டேன் சோல்ஜர்ஸ், எந்த சைட்டும் நான் ரெஃபரே பண்ணல, அப்படியே போட்டுட்டேன். எப்படின்னா 30 to the power 5 இருக்கா, இங்கே வந்து 2 to the power 27 இருக்கா. நான் என்ன பண்ணிட்டேன்னா 2 to the power வந்து இல்லை சாரி, இந்த 32 வந்து 2க்கு கொண்டு வந்துட்டேன். 2க்கு கொண்டு வரும்போது எப்படி
2 to the power 5 இருக்கும்போது 32 வருது. அப்போது 2 to the power 5 to the power அந்த எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் வந்து அது 25 மாறிடுமா? இப்போ அந்த 25 வரும்போது இது இது எப்படி வருதுன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் 2 நாள் முன்னாடி. ஏ டு த பவர் ஐயோ மறந்துட்டேனே. இருங்க சோல்ஜர்ஸ், கொஞ்சம் ஞாபகம் வச்சு ஒரே நிமிஷம் இருங்க. ஏ டு த பவர் என் 1 + ஏஎன் சொன்னா என்ன சொன்னேன்? இருங்க ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம் இருங்க. அப்படியே இதோ ஏ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஏஎன் + ஏஎன் + 1 = ஏஎன் × 1 + ஏ. இந்த ஃபார்மேட்டு தான் நாம் இங்கே எடுத்துன்னு வந்திருக்கோம். ஏஎன் + ஏ டு த பவர் n + 1 = ஏஎன் + ஓகே ஏஎன் + ஏஎன் + 1 = ஏஎன் 1 + ஏ டு த பவர் இது வேறு. ஓகே, இந்த ஃபார்மேட் தான். இந்த ஃபார்மேட்டில் இது எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகேவா? இங்கே 2 எப்படி வந்துச்சுன்னா அது 2² அந்த இது. ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து 5 இருக்கும் போது இதுலேருந்து இது வந்து நம்ம செப்பரேட் பண்ண முடியாது இந்த 5. அதனால் இந்த 2 to the power 25 இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 2 எடுத்துகிட்டு இந்த 5ஓட மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 10 கிடைக்கும். 10 தான் ஆன்சர். 10 வச்சு நம்ம டிவிசிபிள் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த மாதிரி தான் இந்த கணக்கு முடியும். நெக்ஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் பேசிக் சம் தான். இது வந்து 9 to the power 0 இருக்கும்போது 1 வரும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த சம் நான் போட்டேன். இன்வர்ஸ் வரும்போது இது 1/99 வரும். அப்போ கேன்சல் ஆகிட்டு 1 - 1 வரும்போது 0 வரும். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 3√3√11 + 3√11 நம்ம ரூட்டில் தானே இது மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ வந்து அந்த மாதிரி எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு 3 × 2√11 அப்படி இப்போ 2 இது இருக்குல்ல, √11 வரும். 3 மட்டும் வெளியே எடுத்துட்டோம்னா காமனாக. அப்போ வந்து ப்ளஸ் பண்ணும்போது அது வந்து 2 இதுவெல்லாம் வரும். 2√11 வரும்போது அது 6 மாறும். √11 கேன்சல் ஆகும்போது ஆஸ் யூஷுவல் கேன்சலேஷன் பண்ணி 2 ஆன்சர் வரும். இந்த ட்ரிபிளெட் சம் தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. அது என்னன்னா இப்போ வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்கல்ல x + y + 7 z = 7. அந்த மாதிரி நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரணும்னா, இப்போது 1, 2, 4 வந்து 7 இது மாதிரி எத்தனை வந்து வரும், அதாவது காம்பினேஷனில் கேட்கும்போது இது வந்து நம்ம இது ஃபார்முலா படி போட்டோன்னா இங்கே அந்த சேம் நம்பர் வரும்போது அதை மைனஸ் பண்ணி பண்ணணும். அதோட என்லையும் ஆர்லேயும் மைனஸ் பண்ணி பண்ணால் தான் இதோட ஆன்சர் வருது. ஏன் மைனஸ் பண்ணாமல் போட்டு பார்த்தா ஆன்சர் வந்து வரலை. ரொம்ப பெரிய நம்பர் போச்சு, 35 அந்த மாதிரி போச்சு எனக்கு. சரி வாங்க, அந்த மாதிரி இன்ட்டு அதுதான் இந்த இதில் இதுதான் அந்த இன்ட்டு சேம் இதுவாக வரும்போது நம்ம மைனஸ் பண்ணி போடணும் அப்படின்ட்டு. மற்றபடி ஃபார்முலா தாங்க இது. காம்பினேஷன் ஃபார்முலா தெரியல, n ஃபேக்டோரியல் / r ஃபேக்டோரியல் n - r ஃபேக்டோரியல் அதை வச்சு போடும்போது ஆன்சர் வந்து 15 கிடச்சிருச்சு.
ட்ரிப்ளெட்னா உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, இதுதான் ட்ரிப்ளெட்டு. இந்த மாதிரி இன்னொரு கூட இருக்கலாம், 2, 1, 4 இந்த மாதிரியும், இல்லைனா 4, 3 இல்லை 7 வருதா? இந்த மாதிரி எத்தனை இது வந்து நம்ம பண்ண முடியும்னு கேட்குறாங்க. அவ்வளோதான் அந்த கொஷின். 3 numbers XYZ டு ஹேவ், அதாவது 6 ப்ரைம் நம்பர், ஃபஸ்ட்டு 6 ப்ரைம் நம்பர்ஸில் வந்து இந்த ஃபார்மேட் இருக்குல்ல, எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 2y கிரேட்டர் தேன் 3z, அந்த இதில் வந்து எத்தனை ட்ரிப்ளெட், நம்ம மேலே சம் ஒன்று பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இங்கேயும். எக்ஸ் வந்து இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்டாக இருக்குது, எக்ஸ் வந்து கிரேட்டராக இருக்குது, இசட் வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்குது. அப்படின்னும் போது நம்ம ஸ்மாலஸ்ட்லேருந்து பார்க்கும் போது அந்த ட்ரிப்ளெட் வந்து நம்ம அந்த சீரீஸ் இருக்கணும், இந்த எக்ஸ் கிரேட்டராக இருக்கணும். கிரேட்டர் வேல்யூ வந்து 13, அதாவது ப்ரைம் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு 6 ப்ரைம் நம்பர்ஸ் எடுக்கும் போது இது 13 இருக்குது கிரேட்டராக. அப்போ வந்து அது கீழே வந்து 10 தான் வரும். அதாவது இந்த இடத்துல வந்து ப்ரைம் நம்பர்லாம் பார்க்கக்கூடாது, அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து அந்த வேல்யூஸை போட்டுக்கலாம். பட் ஆனால் அது வந்து பாசிபிலிட்டிஸ் தான் கேட்குறாங்க, ப்ரைம் நம்பராகவே இருக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. அப்படின்னும் போது நம்ம வந்து பண்ணும்போது 13, 10, 6 ஒரு வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி 13 நான் இதில் என்ன பண்ணிட்டேன்னா, வெறும் 13 இந்த ஸ்மாலர் சைட்லேருந்து நான் போனதுனால இந்த சைடு 11 இருக்கிறத மறந்துட்டேன். இப்போ 11 நான் வச்சுருந்தா இந்த 2 இது இருக்குல்ல, இந்த ஃபார்ம் வந்திருக்கும். நான் ஃபஸ்ட்டு இது 2 தான் போட்டேன், அதுக்கப்புறமாட்டு தான் இந்த 2த்தையும் நான் இது பண்ணி போட்டேன். எப்படின்னா, இது மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 10 வந்துடுது, அதுக்கப்புறம் இங்கே இது 3 வருது, 3யோட மல்டிப்ளை பண்ணும் போது அப்போ 9க்குள்ளே வந்துடுச்சு. இது இங்கே 11, 10, இங்கே 9 வர பாசிபிலிட்டி இருக்குல்ல, அதனால் 9ஓட நிறுத்திக்கிறோம். அதுக்கடுத்து 6, அந்த மாதிரி 4 அவுட்லெட்ஸ் இருக்குது, ட்ரிப்ளெட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ஏஜ் சம்மா. இந்த ஏஜ் சம் வந்து நேற்று கூட இந்த ரிலேட்டடாக ரேஷியோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு சம் போட்டிருப்போம். பார்த்துருந்தீங்கன்னா, சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கொஷின் கொஞ்சம் ஈஸியாகவே இது பண்ணியிருக்கலாம். நேற்று போட்ட சம் ஒன்று, 2 பேர் இன்க்ரீஸ் ஆகுது, 2 டிக்ரீஸ் ஆகுது, அதோட ரேஷியோ 2:1 வரும். இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், அதோட ரேஷியோ வந்து 3:1 வரும்போது அதை எப்படி பண்ணுறோன்றத வந்து நம்ம பண்ணியிருப்போம் அங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி. அது ரிலேட்டடாகவே இந்த சம்மும் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ ஏவோட வயசு வந்து 40, பியோட வயசு வந்து 60. அப்போது அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் ரேஷியோ 3:5 வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து இருந்திருப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்படின்னும் போது அந்த இயர் தெரியாதுல்ல, 40 - x டிவைடட் பை 60 - x இஸ் ஈக்குவல் டு 3/5. இப்போ ரெண்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும் போது சிம்பிளிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 10 இயர்ஸ் தான் ஆன்சர் அதுக்கு. இந்த ட்ரெயின் சம்லேயும் கொஞ்சம் நேரம் நான் இருந்துட்டேன். ட்ரெயின் சம்மில் என்னன்னா, ஒரு பர்டிகுலர் 100 இதுக்கு ஒரு இன்ட்டும் இருக்குது, நான் சொல்கிறேன் வாங்க. 100 கிலோமீட்டர்ஸில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது. அந்த மீதி இருக்கிற ரிமைனிங் ஜேர்னியை வந்து 2/3 ப்ரீவியஸ் ஸ்பீடில் வந்து போகும்போது 42 மினிட்ஸ் லேட்டராக வந்து ஸ்டேஷனை ரீச் ஆகுறாங்க, Q1 ஸ்டேஷனை. இதுவே அந்த ஆக்சிடெண்ட் வந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தள்ளி, அதாவது 100 + 40 தள்ளி நடந்திருந்தால் அந்த ஆக்சிடெண்ட் அந்த அதிலிருந்து 2/3 ஆஃப் ப்ரீவியஸ் ஸ்பீடில் போயிருந்தால் 22 மினிட்ஸ் லேட்டராக வந்து போய் சேர்ந்துருப்பாங்க க்யூவை. இப்போ ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் கேட்குறாங்க. அப்படின்னும் போது இங்கேருந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் போகிறாங்க, இங்கேருந்து 2x/3 ஸ்பீடுக்கு போகிறாங்க. இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்பீடு, அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த ஸ்பீடில் போய் 22 மினிட்ஸ். இங்கே 2 ஈக்குவேஷனாக நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இந்த 2 ஈக்குவேஷன் தான் 100 அதாவது இங்கே வந்து
நான் என்ன கேட்குறாங்க, எவ்வளோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் டி, இருங்க, ஒரு நிமிஷம். ஓகே, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் கேட்குறாங்க. இருங்க ஒரே நிமிஷம். எக்ஸ் 2x. ஆக்சுவலி இதை வந்து நாம் எப்படி போட்டேன்னா, t is equal to d/s போட்டேன். ஏன்னா இந்த ஸ்பீடு வந்து கீழே இருக்குது, 100 வந்து இவ்வளோ ஸ்பீடில் போச்சுன்னு இருக்குது. அதனால தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இங்கே வந்து இந்த 2 ஈக்குவேஷனையும் வந்து சப்ராக்ட் பண்ணால் இருக்கிற மீதி வேல்யூஸ் இது. அதிலிருந்து இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரிலங்க, எனக்கு கொஞ்சம் குழப்புது. எனக்கு இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் குழம்புது. ஃபர்தராக போட்டேன், பட் ஆனால் இப்போ ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த 40 வந்து எப்படி எடுத்துகிட்டு வந்தேன்னா, இந்த 40/x இருக்குல்ல, அது வந்து தனியாக வச்சுக்கிட்டேன். இந்த இடம் இருக்குல்ல, இது தனியாக வச்சுக்கிறோம். மைனஸ் இந்த இந்த ஏரியா இருக்குல்ல, இது வந்து 40/2x/3 அப்படி போட்டுட்டு ஃபர்தராக பண்ணுறோம். அடுத்து வர சிம்பிளிஃபிகேஷன் எல்லாம் புரிஞ்சு ஆன்சர் வருது, 60 கிலோமீட்டர் தெரியுது. பட் ஆனால் இந்த இடத்துல எனக்கு ரொம்ப குழம்புது, இந்த 40/2x/3 எப்படி வந்துச்சுன்ட்டு. உங்களுக்கு சப்போஸ் இந்த கொஷின் பற்றி எதனா ஐடியா செஞ்சுன்னா கமெண்ட்டில் இது பண்ணுங்கள். நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து டிஸ்கஷன் குரூப் இருக்குது, அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த சம்மு ரொம்ப ஈஸியான சம் தான், கிளாக்கு பேஸ் சம் தான். 10 AM to 2 PM வரைக்கும் சேம் டேயில் வந்து எத்தனை டைம் வந்து இன்டர்செக்ட் ஆகும்னு கேட்குறாங்க, கோயின்சைட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஈச் ஹேர் வந்து ஒரு டைம் வந்து இன்டர்செக்ட் ஆகும் டுகெதர் ஆகும், ஹேர் ஹேண்டோ மினிட் ஹேண்டோ. பட் ஆனால் 11 to 12, 12 to 1 மட்டும் ஒரு டைம் மட்டும்தான் இன்டர்செக்ட் ஆகுது. டோட்டலாக 3 டைம்ஸ், அவ்வளோதான் இந்த சம்மு. இது வந்து இந்த சம் கொஞ்சம் ஈஸி தான். weight of 6 boys is equal to weight of 7 girls is equal to weight of 3 men is equal to weight of 4 women. இது ஒன்றும் இல்லைங்க, இங்கே வந்து ஆவரேஜ் வெயிட் ஆஃப் உமன் கொடுத்துருக்காங்க 63. அந்த 63 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு வெயிட் கிடைக்கும். அதை வந்து 3ஆல் டிவைஷன் பண்ணிங்கன்னா, ஏன்னா 3 ஏன் டிவைஷன் பண்ணுறோன்னா 3 மென்ஸ் தான் இருக்காங்க, அதனால் 3ஆல் பண்ணும்போது பர் மென்னோட கேஜி கிடச்சிரும் 84. அந்த 84 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதே கேஜி தான் கிடைக்கும். அதை வந்து 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு பர்டிகுலர் கேஜி, அது வந்து பர் கேர்ளுக்கான கேஜி. அது 7 கேர்ள்ஸ் இருக்கிறதுனால அப்பயும் அதே சேம் கேஜி தான் வரும், ஏன்னா ஆல் ஆர் ஈக்குவல் இல்லை, அதனால் மாறவே மாறாது. அது நம்பர்ஸ் மாறுறதுனால கேஜிஸ் மாறும். 42 kgs தான் ஆன்சர்.
இங்கே வந்து இதுதாங்க அந்த சம், தெரியாத சம் விட்ருக்கேன், ஒரே ஒரு சம் விட்ருக்கேன்னு சொன்னால அது இதுதான் நாளைக்கு நம்ம பார்ப்போம். இது கூட சேர்த்து இன்னும் 2 சம்மு, 3 சம்மும் 2 சம்மும் 3 சம்முன்னு நினைக்கிறேன். நாம் வந்து நாளைக்கு அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அதை போட்டு முடிச்சிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லெட்ஸ் க்ரோ டுகெதர். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் என்னோடய டெலகிராம் சேனலில் ஆடை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.